பெரியாண்டவர் சிவபெருமானோட பாதம் பட்ட தலமா சொல்லப்படுற இந்த கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு வட்டத்தில் இருக்கிற திருநிலை அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. சக்தியுடைய சூலாயுதம் இந்த திருநிலையில விழுந்து 21 மண்ணுருண்டைகளை சிதறி அது எல்லாமே சிவகணங்களாக மாறிய தலம் தான் இந்த பெரியாண்டவர் கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற சித்தாமிரத குளத்துல குளிச்சுட்டு சிவபெருமானையும் அம்மனையும் தொடர்ந்து 6 வாரங்கள் வணங்கி வந்தா நடக்காத காரியங்கள் கூட நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு சிறந்த பிரார்த்தனை தலமாகவும் இந்த கோவில் விளங்குது. அது மட்டும் இல்லாம பல்லாயிரம் பேர் பெரியாண்டவரை தன்னோட குலதெய்வமா வழிபட்டு வராங்க. இங்க விநாயகர், நந்தி மனித உருவத்திலும் 21 சிவகணங்கள் லிங்க வடிவத்தில் இருக்கிறது சிறப்பம்சமா சொல்லப்படுது. சிவன் சக்தி இருவரோட அருளும் ஒருங்கே அமையப்பட்ட இந்த திருத்தலத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈசன் ஜோதி ரூபமா காட்சியளித்து நின்ற தலம் அப்படிங்கிற பெருமையும் பெறுது. இந்த கோவில்ல கொடிமரத்துக்கு பதிலா திருநீர உடம்பெல்லாம் பூசிய திருநீற்று விநாயகர் காட்சி தராரு. இவருக்கு பின்புறம் மனித வடிவத்தில் இருக்கிற நந்தி தேவரை நம்ம பார்க்க முடியும். பெரியாண்டவர் கோவில்ல கார்த்திகை தீபமும் மகா சிவராத்திரியும் வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. பெருநிலை வாழ்வு கொடுக்கிற இந்த திருநிலை பெரியாண்டவரை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.